யாழ்ப்பாண மாவட்டத்தின் பாரம்பரிய மீனவ கிராமமான குருநகர் தற்போது பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. கடற்கரையோரம் முழுவதும் பிளாஸ்டிக் மற்றும் அழுகிய குப்பைகள் பெருமளவில் தேங்கி கிடப்பதனால் அப்பிரதேச மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். குருநகரில் மட்டுமே 140 புற்றுநோய் ஏற்பட்டு, அதாவது நாங்கள் செக் பண்ணி நடத்துகிற சுவாச பிரச்சனை காரணமாக தான் இதில் கூடுதலாக இருக்குது. இதை அள்ளி சைடில் வாய்க்கால் கட்டி அதை மறைஞ்சு யூஸ் செய்வோம். இது குருநகர்லேருந்து இப்போ இந்த கார்டு மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து வருது, அங்கால இருந்து வருது. இந்த கார்டு அங்கே ஒரு குப்பை இங்கே கடைசியில் சேருது. இதனால் பாடசாலை மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாவதனை அவதானிக்க முடிகின்றது. நான் ஸ்கூல் போயிட்டு ஒவ்வொன்றாலும் குப்பைச்சூழலால் எனக்கு மனம் தாங்கலாம இருக்கு. அதனால நான் ஸ்கூல் இவங்களை ஆக்களை சொன்னாலும் மொத்தம் செய்கிறாங்க. இல்லை நான் போய்க்கலாம் சரியான மனமாக இருக்கு. ஒரு இடம் போயிடணும், மற்றாக்கள் வந்தாலும் அரியணப்படுறாங்க. இந்த குப்பைகளின் மத்தியிலும் துர்நாற்றத்தின் மத்தியிலும் சிறுவர்கள் சிரித்து விளையாடுகின்றனர். குப்பெல்லாம் கூட இல்லை, போட வசதி இல்லை. இங்கே சொம்பை புரிம்பா அது புரிம்பா வராங்க, அதை ஒரு பக்கத்தான் வச்சு கொடுக்குறது, ஒரு பாட்டி எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் போடுறது. இப்பிரதேசத்தில் குப்பைகளை அகற்றுவதற்கு சரியான ஒரு முறைமை காணப்படாமையினால் இங்கு வாழும் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இவ்வாறாக குருநகர் பிரதேசத்தில் பல வழிமுறைகளில் குப்பைகள் வந்து சேர்வதனால் இங்கு வாழுகின்ற மக்கள் பெரும் சவால்களுக்கு உள்ளாகின்றனர். இதனால் இங்கு வசிக்கும் மக்களுக்கு தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் என பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் சுகாதார அச்சுறுத்தலுக்குள் உள்ளாகின்றனர். இந்த குருநகர் பிரதேசத்தின் பாரம்பரியத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பது வெறும் உள்ளூர் பிரச்சனை அல்ல, இது ஒரு தேசிய சூழல் பொறுப்பு. அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இந்த பிளாஸ்டிக் என்ற சுனாமியில் இருந்து கிராமத்தை காப்பாற்ற முடியும். இது மீட்புக்கான ஒரு தொடக்கமே.